Hello guys, welcome back to my channel. So இந்த ஒரு எல்லாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஸ்டம்பிள் கைஸ் பற்றி தான் பார்க்க போறோம். யார் கைஸ் இது? என் ஃப்ரெண்டோட ஐடி தான். சத்தோரு தரும். ஓ அவனோட தம்பி. அதாவது இது வந்து ஸ்டம்பிள் கைஸில் எங்களோட கில்டு நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து ஆரம்பித்தோம். சத்தோர வருன்றது என் ஃப்ரெண்டு, சத்தோர தருன்றது அவனோட தம்பி. வேறு எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை, ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கண்டென்ட்டு, அதாவது கண்டென்ட்ன்ற மாதிரி பேசவே நான் மறந்துட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் பயங்கரமாக பேசுவோம். அப்படியே அப்படியே யார் இது அப்படியே ஒரு பயங்கரமாக அப்படியே வாய்ஸ்னால் அப்படியே கண்ணீர்னு இருக்குங்க ஃபஸ்ட்டெல்லாம் பேசும்போது. ஆனால் இப்போ அப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியும், சரியாக தெரியல. சரியான நம்ம மேட்சில் போயிடலாம். 6, 7, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 24. கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. எஸ்டிமேட்டட் வெயிட் டைம் 2 to 15 seconds. அது முன்னே வந்துருச்சு. இதுவும் நல்ல மேப் தான், புது மேப்னு நினைக்கிறேன். வாங்க விளாடுங்க. இப்போ பக்கத்தில் பாருங்க வயசு ஒருத்தர் சில்வர் கலரில் வந்து அப்படியே க்ளோ ஆகுறாங்க. என்ன கைஸ் அது ஃபுட்பால் பால் மாதிரி ஏதோ ஒன்று பறந்து வருது கைஸ். நான் அது பார்க்கவே இல்லை. நான் பாட்டு முன்னாடி போயிட்டுருக்கேன். அப்புறம் திடீர்னு நம்ம பெருசாக வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தாவே தெரியுது ஏதோ ஒரு பால் மாதிரி இருக்கு. சீக்கிரம் போகணும், அப்படின்னா நம்ம எலிமினேட். யாரு கைஸ் இவன் எலிமினேட்டியை போட்டு காலி பண்ணுறேன். சீக்கிரம் போகணும். என்ன கைஸ் இது எல்லாம் Oh my god. Oh my god, அதுக்குள்ளே நிறைய பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. நம்ம சீக்கிரமாக ஓடுடா கைக்குள்ள. ஜஸ்ட் காய்ஸ் நோ, அந்த கடைசியாக நான் தான் மேட்சே எலிமினேட் ஆகிட்டோம். ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தாக்கா கீழே தள்ளி விட்டானுங்க. நான் இது எக்ஸ்பெக்டே பண்ணி பார்க்கல கைஸ். நான் ஜெயிப்பேன்னு தான் நினச்சேன். பார்த்தா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? நம்ம வந்து நினச்சா இந்த கேம் வருவோம் நினைக்கிறான். அவன் நினைச்சா நம்ம காய போட்டுடலாம். இதுக்கப்புறம் அவன் நினைக்கிட்டோம் நம்ம காய போட்டுடலாம். காமெடி இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் காமெடியாக ஏற்றுக்கோங்க கைஸ். சுற்றி சுற்றி வந்தியா அப்படின்ற மாதிரி சுற்றிட்டே இருக்கிறாங்க. சூப்பர் வாட்டர் ஸ்லைடு. இதில் நான் ப்ரோ பிளேயர் ஆச்சு, ஆனால் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. நேற்றும் முன்னாடி என்னும் போது இங்கே பாருங்க. இவங்களும் சேர்ந்து தள்ளி விடுறானுங்க. பாருங்க
தெரியாதுன்ற மாதிரி நான் அப்படியே போவேன். போடா 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 ஐயோ அப்போ வந்துங்க. என்ன கழிச்சுக்கிறேன் இதில் போய் நாங்கள் இதில் இப்படி ஸ்லைட் பண்ணி தான் நடக்கக்கூடாது. அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிருச்சு. எல்லாரையும் போக விட்டு நம்ம இப்படிதான் பண்ணுவோம். இதுதான் நடந்துருக்கு. இவங்க இடத்த பிடிச்சிட்டாங்களா, நம்ம அப்படியே இப்படி போகிற மாதிரி போயிட்டு அவங்களே இப்படி ட்ரிக் பண்ணி விட்டுருங்க. இதுதான் கரெக்டான ஜஸ்ட் அங்கே நான் கால் வைக்க என் ஜாய்ஸ்க்கு கண்டுபிடிச்சு கைஸ் வர மாட்டேங்குது. நான் கண்டுபிடிச்சேன். நான் வழியை கண்டுபிடிப்பேனா இவனுங்க போயிடுவானுங்களா முன்னாடி. Yes, qualified. யாரு பேசுறீங்க அங்க? இது என்ன சொல்றது, கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஓடுறானுங்க. அங்க பக்கத்துல ஏதாவது வழி இருக்குதேடா. யாருடா நீங்க? அதுக்கு டைமே முடிஞ்சிருக்கு. நானும் இன்னொருத்தரும் தான் இது குவாலிஃபை ஆயிருக்கோம். ரெண்டு பேர் தான் இருக்கும். இப்போ என்ன மேப் வரப்போகுதுன்னே தெரில. ஏன் இதுவா? இதில் இவங்கிட்ட எதுவும் எபிலிட்டி இருக்கக்கூடாது. எபிலிட்டி இருந்தால் அதை வச்சு நம்மளை தள்ளி விடணும். என்கிட்ட இருக்கு, ஆனால் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எபிலிட்டி யூஸ் பண்ணி அவனை காலி பண்ணலான்னு பார்த்தா அவனே கடைசியில் கீழே வந்துட்டான். ஒரு தச்சு என்ன ஆகுறீங்க. அடுத்தது லெவல் போனால் இது அடுத்தது அம்மாக்கு இது நல்லா இருக்கே. 33 லெவல் போகணுமா இந்த கேரக்டர் எடுக்க. சரி விடுங்க, இதை கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்த லெவலில் அந்த இது இன்னொன்று எடுக்க முடியும். சரி கைஸ், இந்த ஒரே ஒரு ரவுண்டு மட்டும், இந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஆடிட்டு வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன கேம் போடுறது நான் யோசிச்சு அப்புறமா போடுறேன் கைஸ். கைஸ் அப்புறம் ரோப்ளாக்ஸில் நான் ஒரு பயங்கரமான கேம் கண்டுபிடிச்சிருக்கேன்.
இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சில பேருக்கு வந்து ரோப்ளாக்ஸில் ஃப்ளிங் திங்ஸ் அண்ட் பீப்புள்னா என்ன கேம்னு தெரியும். அதை பார்த்து இம்ப்ரூவ் ஆகி ஒரு கேம் விட்டுருக்காங்க கைஸ். அந்த கேம் பேர் தான் ஃப்ளிங் திஸ் அண்ட் தட். அந்த கேம் வந்து மற்ற காப்பி கேம்ஸ்க்கு மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கேம் பாஸ் தர மாட்டான். நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க. வேணும்னா நீங்கள் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணி இது பேர் என்ன எல்லாமே எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு சப்போஸ் ரோபோட்ஸு நீங்கள் எடுக்க மாட்டீங்க, ஒரு சாதாரண ஃப்ரீயாக கொடுக்குறது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருப்பீங்கன்னா அந்த கேம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். கேம் பாஸு உங்களுக்கு அந்த ஃப்ளிங் திங்ஸ் அண்ட் பீப்புளும் விளாண்ட மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கேம் பாஸ் தர மாட்டானுங்க. அந்த கேம்லேயும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கேம் பாஸ் தர மாட்டானுங்க. நீங்களாம் அந்த கேமில் வந்து அந்த காயின்ஸ்லாம் ஒரு மிஷின் வெண்டிங் மிஷின் மாதிரி இருக்கும். அந்த ரிவர் நம்ம கொடுத்தோன்னே நம்மளுக்கு காயின்ஸ்லாம் கிடைக்கும்ல, அதுலேயும் அந்த மாதிரி இருக்கும். அது பேர் இன்சினினேட்டர்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஸ்பின் பண்ணிட்டு உங்களுக்கு கிடைக்கிற மணி அதை எடுத்து சேர்த்து 1000 காயின்ஸ் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் உங்களோட ஃபர்தர் ரீச் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் 10 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மேக்ஸு நீங்கள் வந்து கேம் பாஸ் வாங்கிட்டா மாதிரி. அந்த கேம் பயங்கரமாக இருந்தது கைஸ். நான் விளாண்டு அந்த ஃபர்தர் ரீச் மட்டும் இப்போதைக்கு முடிச்சிருக்கேன். அப்புறம் மல்டி கலர்ஸும் முடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு சிலர் தான் முடிக்கணும். சரி வாங்க நம்ம இப்போ சாம்பிள் கை சொல்ல போகலாம். அதில் தான் இருக்கும். திரும்பவும் டெயில் ஃபாலா. சரி இதையும் அவங்களுக்கு வேண்டியிருக்கான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க கைஸ். ஓகே பை பாய் பை 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 பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை கைஸ், பாய், see you later.